எல்லா சினிமாலயும் ஒருத்தர் இருப்பான்ல, உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹீரோவா? இல்ல வில்லன். ஸோ நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்துட்டு அதோட கண்டினியூஷன் தான் இங்கே வந்து வராப்லே. ஸோ ஏதோ இருக்கு இல்லையா, இதுவும் பீச்சு தான். ஸோ நம்ம வந்துட்டு வண்டி இந்த ஓரமாக தான் விடுற மாதிரி வரும். ஆப்போசிட்டில் இல்லை இங்கே விட்டு ஏதோ பொடி நடையாக நடந்து போனோன்னா நீங்கள் ஆப்போசிட்டில் ஏதோ பீச் இருக்கு இல்லையா, இங்கேயும் நீங்கள் போயிட்டு வியூ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நிப்பாட்டலாமா? இங்கே நிப்பாட்டுறதுக்கு மனசே வரல மக்களே. போய் நிப்பாட்டிட்டு அங்கே பீச்சை போய் பார்த்துட்டு வரலாமா? போடுவோம், யூட்டனை போடுவோம். வந்ததே அதற்கு தானே. இங்கே கூட ஏதோ கடலாக இருக்குது, ஆனால் கிட்டத்தில் இல்லை. நீங்கள் வந்து அங்கே மட்டும்தான் போயிட்டு நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இங்கே ஸோ பார்த்தீங்களா, உட்காரக்கலாம் ஸ்பாட் வேறு லெவலில் இருக்கா. வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம் மக்களே. ஸோ நம்ம அங்கே போயிட்டு விலாக கன்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலாக வண்டியை விட்டு எதுக்கு வர தோணலை அப்படின்னா, வண்டியில் வந்து எல்லாமே இருக்குது. அந்த கேமராவோட பவுச்சிலேருந்து மவுண்ட்லேருந்து கை க்ளோஸ்லேருந்து எல்லாமே வச்சுட்டு போகிறதுக்கு மனசு வரல. ஸோ இருந்தாலும் உங்களுக்காக வந்துட்டு காட்டணும்ல, குளிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கேன் மக்களே. ஸோ இது அடுத்த ஸ்பாட்டு. நான் இப்போ சொல்கிறது எல்லாமே ஃபேமிலிக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். இந்த அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க விளாண்டுட்டு இருக்காங்களா, இந்த மாதிரி நீங்கள் மண்ணில் விளாட விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன இதை காட்டிகிட்டு கையோட கூப்பிட்டு போயிடலாம் பத்திரமா. நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி க்ரௌடாக இருக்கும், ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லாக உங்கள் ஃபேமிலியோட மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற தாட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் இங்கெல்லாம் வந்து விசிட் பண்ணலாம். இங்கே ஆல்மோஸ்ட் வந்து இந்த தண்ணி தேங்கி நிற்கிதுல்ல, போகிறோன்னா போய்க்கலாம். ஸோ இதோட ஸ்பாட்டுமே இதே மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும். இந்த சைடு எல்லாம் ரெஸ்டாரண்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அதில் புக் பண்ணிட்டு போகிறீங்கனாலுமே உங்களுக்கு ப்ரைவசியாக தான் இருக்கணுன்றக்காண்டி ரெசார்ட்காரங்க வந்து போட்டு வச்சுருப்பாங்க ஸ்டெப்ஸு மாதிரி. ஓகே மக்களே, நம்ம கோ வித் ஃப்ளோவில் நெக்ஸ்ட்டு பிளேஸுக்கு போவோமா. நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டே மகாபலிபுரம் தான். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு கிளம்ப வேண்டிதான். ஸோ நான் பைக்கிட்ட போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே மக்களே, ஆக்சுவலாக டைம் லேப்ஸில் வந்துட்டு விழுந்துருந்துச்சு, கேமராலையுமே சார்ஜ் இல்லை. ஸோ வந்துட்டு நம்ம கொஞ்சம் குயிக்காக அங்கே போயிட்டு அங்கேருந்து பேட்டரி மாற்றிட்டு பண்ணலான்ட்டு இங்கே எதுவும் மாற்றலை. ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் பாதி காட்டுது, ஆன் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே திரும்ப வந்துட்டு லோ ஆகிடுச்சு. சரி ஓகே. மண்ணில் வந்து விளாண்டிட்டு இருந்தாங்க அங்கே தூரத்தில். நீங்கள் இங்கே கூட வந்து பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நல்ல பிளேஸு, நல்ல ஸ்பாட்டு தான். இங்கே வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே கடையெல்லாம் இருக்குது. ஏதோ இதான் கல்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுமே ஏதோ இங்கே தான் பக்கத்தில் ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா. இதோ இருக்குது பார்த்தீங்களா, போர்டை கீப் இட் க்ளீன் வச்சுருக்காங்க. இதான் வந்துட்டு கல்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. ஸோ மக்கள் ஹெவியாக நிற்கிறாங்கல்ல, கல்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு மக்களே. ஸோ நீங்கள் பஸ் ஸ்டாண்டு வழியாக அப்படி புகுந்து ஊருக்குள்ளே புகுந்து வெளியே எக்ஸிட் ஆகி ஹைவே பிடிச்சி திரும்ப அங்கே போகணும். இல்லைன்னா நீங்கள் பேக் டு அதை சொன்ன மாதிரியே அப்படி போய்க்கலாம். ஸோ இந்த ஊரில் தான் பெருசாக வந்துட்டு இந்த சைடில் வந்துட்டு பீச்சு தான் நீங்கள் எங்கிட்டு போனாலும் இருக்கும், தவிர்த்து வேறு எதுவும் இருக்காது. பீச்சு தான் உங்களுக்கு ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிலையும் அஃபோர்டபுள் ஆகும். ஸோ சைக்கிள் கொடுத்துருக்காங்க போல், தம்பி வந்துட்டு உருட்டிட்டு போகிறான். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் ஒன்று நீ ஆட்டமா ஆடுவியா நீ? இதில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆவீங்க. இதில் ரைட்டில் தான் போகிற மாதிரி இருக்கும்.
கல்பாக்கம் ரோடு வந்து இதில் முடியுது இல்லையா இந்த ஹைவேல, இங்கே முடிகிறப்போ கரெக்டாக வந்து நம்ம செக் போஸ்ட்டில் அங்கே போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க, வராள் போகிறாள் எல்லாத்தையுமே பிடிக்கிறாங்க. நம்மளை எதையுமே கண்டுக்கல, கேமரா வேறு ஆஃபில் தான் இருந்துச்சு. பரவாயில்ல பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு யோசித்தேன், பிடிக்கல, கண்டுக்கவே இல்லை அவர் நம்மளை. ஒன்றும் இல்லை விட்றானுங்க இங்கே வேலை போயிட்டுருக்கனால. ஸோ போகிறது வந்து கொஞ்சம் பார்த்து போங்க. ஆப்போசிட்டில் வரவன் கரெக்டாக தான் வரேன்னு சொல்லிட்டு ஸ்பீடில் வருவான், ஏறி வருவான், ஓவர்டேக் பண்ணுவான், எல்லாமே பண்ணுவான். நீங்கள் வந்துட்டு போகிறீங்க அப்படின்னா சேஃபாக அண்ட் ஸ்லோவாக பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க மக்களே. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மக்களே, நான் வந்துட்டு இது என்னோடய புது சேனல் கிடையாது, இது எனக்கு தெரிஞ்சு 7வது சேனலோ 8வது சேனலோ. என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி ஷாக்காகாதீங்க. அதாவது நான் வந்து முன்னாடி வந்துட்டு இந்த டிக்டாக் மியூசிக்லாம் சொல்லுவாங்கல்ல, நான் வந்துட்டு அதில் கொஞ்சம் இந்த டப் பண்ணுறது தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அப்போ வந்துட்டு காலேஜ் டைம்லலாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். மியூசிக்கலி டிக்டாக்லாம் இருக்கப்போலாம் கொஞ்சம் ஏதோ பண்ணி ஓரளவுக்கு நல்ல சப்ஸ்கிரைபர்ஸு, சரி நல்ல ஒரு ஃபாலோவர்ஸு அந்த லைக்ஸ்லாம் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை பேன் பண்ணிட்டாங்க இல்லையா, நம்ம வந்து மியூசிக்கலையும் டிக்டாக்கையும் பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து பீக்கில் போயிட்டாப்ல. அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம் ஏற்றி வீடியோ போடுறதை விட்டுட்டேன், ஓரளவு வெறுத்துட்டேன். வீடியோ போடுறதே விட்டுட்டு வேறு வேலை ஏதாச்சும் பார்க்கலான்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கிடையில் நான் யூடியூப்ஸ் வந்து வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி 12th படிச்சுட்டு அந்த லீவில் இருக்கப்பயே கிங் ஆஃப் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு விஜே மாதிரி போயிட்டு பொங்கலுக்குலாம் பண்ணியிருந்தோம். பொங்கலுக்கு போயிட்டு ஒரு சின்ன ஒரு காலேஜில், ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் போயிட்டு நம்ம பேட்டி எடுத்திருந்தோம். ஸோ பொங்கலுக்கு வந்து குழவை போடுறாங்க இல்லையா, ஏன் போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டோம். அதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது சொன்னாங்க. அதில் ஒருத்தர் வந்து இல்லை இலக்கியத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதனால குழவை போடுறோம் அப்படின்னாங்க. அப்புறம் பொண்ணுங்களை வந்துட்டு நாய் ஊழற மாதிரி நம்ம மனுஷங்க வந்து இந்த மாதிரி குழவை போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபன்னாக ஒரு 4-5 இது வீடியோலாம் எடுத்திருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு போஸ்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு அதை அப்படியே ஒரு சிஸ்டமில் வச்சுருந்தேன். இப்போ நான் அப்புறம் எடிட் பண்ணி வச்சுருந்தேன், போஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு சிஸ்டமே வந்து கரெக்ட் ஆகிடுச்சு மக்களே. ஸோ ஓவரால் சோகம் என்னென்னா அப்போது வந்துட்டு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமும் வந்துட்டு பேக் டு விஜே பண்ணலான்ற ஐடியா வந்துட்டு வேறு ஒன்று இது நியூஸ் சேனல் மாதிரி ஆரம்பித்து, சரி நம்ம வந்து அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சேனல் டிஃப்ரெண்ட்டாக அதை டோட்டலாக விட்டுட்டு டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு சேனல் ஆரம்பித்தேன். ஸோ எல்லா சேனலுமே வந்துட்டு புதுசாக தான் ஓப்பன் பண்ணேன், அதில் கன்டினியூ பண்ணல. அந்தந்த சேனல் அப்படியே தான் இருக்குது. அப்புறம் மியூசிக் மட்டும், சாங் மட்டும் எடிட் பண்ணி போட்டேன். ஸ்டேட்டஸ் வீடியோஸ்க்கு ஒரு சேனல் வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கேன் மக்களே. என்ன கல்பாக்கம் அமுக்குது எங்கிட்டு போட்டிருக்காங்க. இந்த ரோடு ஞாபகம் இருக்கா மக்களே, நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போனோம் இருக்கு, ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த ரோடு தான் இது. போலீஸ் இங்கேயும் ஏதோ பிடிக்கிறாங்க, செக் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் நோ தெரியல, இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையுமே பிடிக்கிறாங்க. ஸோ நம்ம இதே ஸ்ட்ரெயிட்டில் தான் வந்து போனோம். இப்போ வந்து மகாபலிபுரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நம்ம போய் ஆகணும். இந்த கல்பாக்கம் ரோட்டை தான் நம்ம இந்த ஸ்ட்ரெயிட்டில் வந்துட்டு இந்த கல்பாக்கம் ரோடை போய் நம்ம ரீச் பண்ணோம். இப்போ வந்துட்டு இந்த ரோட்டில் போயிட்டு நம்ம பிடிச்சோன்னா மகாபலிபுரம் வந்துடலாம். அதான் நான் சொன்னேன், இப்போ பேக் டு நீங்கள் போயிட்டு வர்றதும் ஒன்று தான், இல்லை இப்படி நீங்கள் சுற்றி போயிட்டு வந்து இது பண்ணுறதுமே ஒரே இதுதான். பையா ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் மக்கள் டிஃப்ரெண்ட் வரும், வேறு எதுவும் பெருசாக வராது. பையன் இண்டிகேட்டரை போட்டு ஏறி வரான் தலை. கவர்மெண்ட் பஸ் ஓட்டினா பெரிய ஆளாடாடி, என்னடா அவசரம் உங்களுக்கு? அப்படி அவசரம்னா முன்னாடியே பஸ் எடுத்துகிட்டு வரணும். என்ன சொல்கிறேன்னு தெரில. பார்த்தீங்களா அட்மாஸ்பியர் பாருங்கள் மக்களே, மைண்டை அப்செட் பண்ணுறானுங்க. நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்கலாம், இந்த அட்மாஸ்பியரை பாருங்களேன், ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு நல்லா போயிட்டுருக்கா. ஸோ இங்கே ஹைவே நேஷனல் ஹைவே கண்டி ரோடு அந்த இதெல்லாம் பாலம் போட்டுட்ருக்கான். இதெல்லாம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், பறப்பானுங்க ஒவ்வொருத்தனும். இந்த ரோட்டுக்கே வந்து பறக்கிறானுங்க, அதுக்கெலாம் சொல்லவா வேணும். வண்டி வந்து பறக்கும், தரையில் போகாது, பறக்கும், தீயா பறக்கும் அப்படின்ற மாதிரி போவாங்க. ஆனால் உண்மையிலே வந்துட்டு இங்கிட்டு வந்துட்டு
சிட்டி. ஆனால் செங்கல்பட்டே வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராமம் மாதிரி தான் இருக்குது. செங்கல்பட்டை சுற்றி இருக்க ஒவ்வொரு ஊர் லைக் வந்து பார்த்தீங்கன்னா மரமலை நேரம் எடுத்தாலுமே வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் டெவலப் பண்ணி வந்துட்டாங்க. இங்கிட்ட எஸ்பி கோயிலுமே டெவலப் பண்ணிட்டாங்க. அங்கிட்டு காட்டாங்குளத்தூர், பொத்தேரி இது எல்லாமே டெவலப் பண்ணியிருக்கு. சிட்டினா என்ன பண்ணுறது, அந்த ஒன்று தான் பெருசாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் மற்ற ஏரியாலாம் வந்து இருக்கும். இங்கே வந்து டோட்டலாக சிட்டி குட்டியுண்டாக இருக்குது, பக்கத்து ஊரில் பெருசாக இருக்குது. பெரிய பொருளே பக்கத்து ஊரில் இருந்து தான் கொண்டு வராங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரத்தில் வந்து அப்கிரேட் ஆகிடும். செங்கல்பட்டு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வேறு லெவலில் எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். சைட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா டிராஃபிக்கே கிடையாது. செங்கல்பட்டு சைட்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு, அதாவது சிட்டிக்குள்ளே இருக்குது இல்லையா, நம்ம இன்னும் ஒரு அந்த சைடெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து கஷ்டம் வாங்கின்னு போவானுங்க. இங்கே வந்து இதோ பார்த்தீங்களா 1 by 1 தான், போகிறவனு ஒன்று வேகமாக போயிடுவான், இல்லைன்னா ஸ்லோவாக வருவாங்க. அந்த மாதிரி இருக்குது. பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ ஒருத்தன் கடுப்பேற்றி விட்டான், இல்லாட்டினா இன்னமும் ஒரு மாதிரி நல்லா இந்த இதை வந்து கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணிட்டு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக போகலாம். அது ஒன்றும் இல்லை, மைண்ட் ஃபக் பண்ணது வந்துட்டு நம்ம பீச் முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நல்லா காற்றை பார்த்து ரிலாக்ஸாக ஜில் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே டாப் டு பாட்டம் வரைக்கும் அப்படியே மொத்த ப்ரெஷருமே இறங்கிடும். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குன்னா கிளைமேட்டை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஒரு பிளேஸை போய்ட்டு விசிட் பண்ணுங்கள், ஒரு பீஸ்ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி இது கொஞ்சம் ஒரு இது கொண்டு பண்ணுறதுக்கும் ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்துட்டு எனக்கு என்னவோ தெரியல, எனக்கு ஒரு மாதிரி பீச்சில் போய் ஒரு அமைதியாக ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அந்த பீச்சை பார்த்துட்டே அமைதியாக அந்த அலை அடிக்கிறது சவுண்டு, அந்த காற்று எல்லாமே மூஞ்சில் பட்டோடனே ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும். ஒரு மாதிரி சந்தோஷமாக வச்சுட்டு எடுத்து பூஸ்ட் பண்ணி போனோன்னா அடுத்த நாளே மூஞ்சில் காரை துப்பி மறுபடியும் டிப்ரெஷன் ஆக்கிடுவாங்க. டெய்லி வந்து பண்ண முடியாது, ஆனால் ஓவரால் ஒரு மாதம் டிப்ரெஷனையுமே மொத்தமாக போயிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மொமெண்ட்டு தான் அது ஒரு அளவுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ அந்த சந்தோஷத்துக்காண்டி நம்ம ஒரு 200 300 பெட்ரோல் காசு போட்டு நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் ஹைலைட்டாக அதுதான், எப்போயுமே ஒருத்தன் வந்து திட்டிகிட்டே தான் இருக்கான். என்ன கர்மமோ தெரில. ஒரு லெவலில் இருந்து அடுத்த லெவல் போகலாம், அடுத்த லெவல் போய்ட்டு நம்மளை திட்ட மாட்டானா, மேலே இருக்கான் நம்மளை திட்டான். நான் ஏன்டா திட்டு வாங்கணும், அவன் சரியாக வேலை பார்க்கலன்னா நீ தான்டா அவனை திட்டணுன்றான். ஏன்னா அவன் வேலை பார்க்கலன்னா அவனை தான்டா திட்டணும், என்னண்டா திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி ரெண்டுக்கு நடுவில் வந்து சம்மந்தமே இல்லாமல் உட்காந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதான் ஆக்சுவலாக வந்துட்டு கல்பாக்கம் டு இங்கே வந்து வர்றது வந்து பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அங்கேருந்து வந்துட்டு எனக்கு இங்கே வந்து 16 கிலோமீட்டர் காட்டுச்சு. 16 கிலோமீட்டர்னால் கணக்கு பண்ணுங்க மக்களே. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து கம்மியாக தான் இருக்கும், 10 இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கிட்ட வந்துட்டோம், ஏரியா ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். என்ன டாமி, என்ன போக மாட்டேற? ஃபஸ்ட்டு அப்படியே ஒரு மாதிரி கேஷ்லாம் ஏறுவாப்புல, இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக போகிறாப்புல. ஆனால் உண்மையிலே எனக்கு இந்த வண்டி சூட்டபுளாக தான் இருக்குது. ஒரு மாதிரி பழையிடுச்சா என்னன்னே தெரில. எங்கே போனாலுமே இந்த வண்டியிலே போயிட்டு வர்றதுக்கு ஓரளவுக்கு ஓகே தான். நான் இதில் ஆல்மோஸ்ட் வந்து பெங்களூர் போயிருக்கேன், கோயம்புத்தூர் சைடில் போயிருக்கேன். நல்லா தான் இருக்குது, நிறையா டைம் போயிட்டு வந்திருக்கேன், எந்த ஒரு இதுவும் இல்லை. நிற்காம கூட போயிருக்கேன் மக்களே. நிற்காம மீன்ஸ் வந்து பெட்ரோல் பங்க்கில் மட்டும் பெட்ரோல் அடிக்க ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டிருக்கேன். சாப்பிடல, எதுவும் பண்ணல, இங்கேருந்து எடுத்தவன் அங்கே தான் போய் நிப்பாட்டினேன். இடையில வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறக்காண்டி நிப்பாட்டினேன், அதுலேயும் எதுவும் சாப்பிடல. போயிட்டு வந்துட்டு திரும்ப வண்டி எடுத்து பறந்து வந்தான். ஸோ வண்டி வந்து நல்லாவே போச்சு, எந்த ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணல. நான் கூட சரி ஓகே என்னடா நிற்காமல் போறியே டீ வேப்பில் தீஞ்சிருமோலாம் யோசித்தேன். பரவாயில்ல, ஏமாகிறேன், பயங்கரமாக சம்பவம் பண்ணி வச்சிருக்கான். லட்டில் வச்சு நினச்சேடா, லட்டில் வச்சேன்றா. லட்டுல வச்சு நினச்சியா தாஸ்? லட்டுல வச்சேன். மேலே ஃபைபர் வச்சாலும் உள்ள வச்சிருக்கேன்டா பொருள்ன்ற மாதிரி வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க சம்பவம். மைலேஜும் ஓரளவுக்கு நல்லாவே தருது. செங்கல்பட்டுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக போட விட்ருக்காங்க. இப்போ நம்ம மகாபலிபுரத்துக்கு இதோ இந்த ரைட்டில் தான் போகணும். இந்த பாலத்துக்கு அடியில் போனோம்னா நமக்கு மகாபலிபுரம் வந்து ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிடலாம். இப்போ செங்கல்பட்டுக்கு புதுசாக வேறு வழி போட்டாங்களா என்ன? நான் இந்த லெஃப்ட்டில் தான் போவேன், அங்கே சுற்றி இங்கே சுற்றி அந்த பிரிவு இருக்குல்ல, அதுலேருந்து வந்திருந்தோன்னா இங்கே தான் வந்திருக்கோம். இதோ இப்படியே பிடிச்சி ஹைவேல போனோன்னா அங்கேருந்து அப்படியே ஹைவேல ரைட் எடுத்தோன்னா மகாபலிபுரம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு கேங்காக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வைப் இருக்கும்.
தனியாக வந்தாலுமே நீங்கள் வந்து உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்கள் ஒரு சிலருக்கு வந்து சாப்பாடு ஹேபிட்டாக இருக்கும், சாப்பிட்டு நல்லா தூங்கினா போங்கடா டே அப்படின்ற மாதிரி ரிலாக்ஸ் ஆகிடுவானுங்க. ஒரு சிலர் வந்துட்டு ரொம்ப ஹெவியாக போயிடுச்சுன்னா எனக்குலாம் இந்த மாதிரி தான் பீஸ்ஃபுல்லாக வந்து வந்துடணும். ஒரு 2-3 மணி நேரம் ஆகுமா, அதிகபட்சம் 5 மணி நேரம் ஆகுமா, வேலைக்குன்னு எவ்வளோ மணி நேரம் செலவு பண்ணுற, கம்முன்னு வா வந்து அமைதியாக உட்காரு, ரிலாக்ஸ் பண்ணு, போன சுற்றி என்ன நடக்குதுன்னு பாரு, சுற்றி என்ன பாருன்றது வந்துட்டு மக்களே 4 பேருக்கு நல்லது செய்கிறத வந்து சொல்கிறேன். அவங்களாம் பார்த்து கற்றுக்கோ. பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு அவங்களாம் எல்லாருமே வந்துட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க தவிர்த்து அவங்களும் ஆனால் ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இங்கே தான் வருவானுங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீயே மேக் பண்ணிக்கோ. ஐம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா இவ்வளவு அழகா பார்த்துக்க மாட்டாங்க. ஒன்றும் இல்லை மக்களே, அதுதான். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இதோ மகாபலிபுரம் வந்துட்டோம். இதுலேருந்து இதோ ரைட் எடுத்தோன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸில். அதே மாதிரி இங்கே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செதுக்குறாங்கல்ல, இது மகாபலிபுரத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரப்பிகள் வந்து அதிகம் இருக்கிறார்கள். சுவாமி டெம்பிளாக இருந்தாலும் சரி, எந்த டெம்பிளாக இருந்தாலும் சரி, அப்படியே பட்டுன்னு செதுக்குவாங்க. இங்கே பாருங்க, இப்போ தான் ரோடு வேலை நடந்துகிட்ருக்கு, அதுவும் உண்மை தான். இந்த காசெல்லாம் யாருக்கு வாங்குறாங்க, எதுக்கு வாங்குறாங்கன்னு ஒன்றுமே புரியல. நாங்களே காரில் வந்தப்போ இந்த மாதிரி தான் மறித்து காசு வாங்கினாங்க. எதுக்கு வாங்குறாங்கன்னு ஒன்றுமே புரியல எனக்கு இது வரைக்கும். அது கவர்மெண்ட் கொடுக்குறாங்களா இல்லை வந்துட்டு இவங்களே ஊருக்காரங்க வாங்கி என்ன பண்ணுறாங்க ஒன்றும் புரியல. பார்க்கிங் போனால் இங்கே பார்க்கிங்கே 100 ரூபா வாங்குறாங்க கார் பார்க்கிங்க்கு. என்ன சொல்கிறேன்னு தெரில. ஸோ வந்துட்டு நீங்கள் அந்த ரோட்லேயும் போகலாம் மக்களே. இப்போது நம்ம பேரிகேட் வந்தோம் இல்லையா, அதுலேயும் போகலாம், இதோ இதுலேயும் போகலாம், இப்படியும் போகலாம். ஆக்சுவலாக நான் இப்படி தான் வருவேன், இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு. அது போனீங்கன்னா அப்படியே போய் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு வர மாதிரி வரும். இப்படி போனாலுமே பீச்சுக்கு போயிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வரும். ரெண்டுக்கும் பீச்சும் பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ தூரம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் இருக்கும். ஆனால் நமக்கு இதிலே வந்து பழகிட்டோம் அல்லவா, அதனால் வந்துட்டு பழக்க தோஷம் அப்படியே வந்துருச்சு. ஸோ இந்த லெஃப்ட் எடுத்தோன்னா ஊருக்குள்ளே போயிடும், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பீச்சுக்கு போயிடலாம். நோ என்ட்ரி போட்டிருக்காங்க, ஆனால் வண்டிக்கு இல்லை, பஸ்ஸுக்கு. நம்ம வந்துட்டு இந்த ரோடு வந்து ஊருக்குள்ளே போகும் மக்களே. ஆக்சுவலாக இதுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு, அதாவது இங்கே 3 பிளேஸ் இருக்குது. நீங்கள் 50 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்திங்கன்னா 50 ரூபாவா 60 ரூபா ஒரு ஆளுக்கும்னு நினைக்கிறேன். இது இந்த மாதிரி மவுண்டன் இருக்கு இல்லையா, அது மலை மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான டிக்கெட் உள்ளே என்ட்ரி டிக்கெட்டு. அப்புறம் வந்துட்டு அந்த பீச்சுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் மாதிரி இருக்கும் அதுக்கு. அப்புறம் வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு கோயில் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இந்த ஓவராலுக்கு வந்து 50 போகணுன்னா லேம்புக்கெலாம் போகணும் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு தனி காசு. ஒரு ஆளுக்கு 10 ரூபாவா 20 ரூபாவான்னு தெரில. அங்கே வந்து லேம்ப் லைட்டுக்கு அங்கே போயிட்டு காசு கட்டிட்டு அங்கே உள்ளே உட்காந்துருப்பாங்க டவருக்குள்ளே, உள்ள லேம்ப் லைட்டுக்குள்ளே உட்காந்து. ஆனால் எதுக்கு இந்த 50 ரூபா வாங்கினாங்கன்னு தெரில. வாங்கிட்டு அதுக்கப்புறமா மேலே போய் பார்க்குற மாதிரி இருக்கும். வச்சுக்கோங்க மக்களே, இங்கே வந்து சில்ட்ரன்னு சொல்லி சாவடிப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ஜிபேவும் பண்ணலாமான்னு கேட்டால் அதுவும் கிடையாதுன்னு வாங்க. ஃபேமிலியை கூட்டின்னு வந்துட்டு உள்ளே போகிறப்ப தம்பி ஜிபே கிடையாதுப்பா, வெளியே போப்பா அப்படின்றவாங்க. இப்போல்லாம் யாருங்க காசு வச்சுட்ருக்கா, எல்லாமே ஜிபே தான். காசு தூக்கிட்டு சுற்றுறத விட இந்த ஃபோனை தூக்கிட்டு சுற்றுறது தான் வந்து பெருசாக இருக்குது. ஸோ இங்கே நோ என்ட்ரி போட்டிருக்காங்க. பைக்கு போகலான்னு தான் நினைக்கிறேன், நம்மள எதுவும் சொல்லலை. அப்போ பைக்கு போகலாம், கார் இதுக்கு மட்டும் தான் போகக்கூடாதுன்னு போட்டிருக்கேன். ஸோ ஃபெஸ்டிவல் டைம் அல்லவா, பொங்கல் டைம்ன்றனால க்ரௌடு வந்து அதிகமாக வரும். ஊருக்கு போவாங்க, அப்படியே போகிற வழியில் சுற்றி பார்த்துட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு இதாக இருக்கும். ஆனால் பாவம் அந்த போலீஸ்காரங்க தான் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க. உட்காந்து நின்றுட்டே இருக்காங்க. வரப்போ இருந்து பார்க்குறேன் அங்கங்கே நிற்கிறாங்க, நின்றுக்கிட்டே இருக்காங்க. காலேருந்து நிற்க ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் நின்றுட்டே இருக்காங்க. பாவம் அவங்களும் ஒரே இடத்துல இதுதான் நிற்பாங்க. இதுதான் மக்களே பஸ் ஸ்டாண்டு. அப்படியே இந்த ரைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பீச்சை ரீச் பண்ணிடலாம். பசங்களுக்கு பாருங்க எங்கள் ஏரியாடா நிற்கிறானுங்க.
கண்ணுக்கு எல்லாத்தையும் சவசவப்பாக இருக்கு. இங்கே என்ன கோயில் இருக்கு? ஸோ இங்கேயுமே வந்துட்டு நீங்கள் பீச்சுக்கிட்டே கூட போகலாம் காரில் வந்தீங்கன்னா. ஆனால் அதுக்கு வந்துட்டு ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. இதோ இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே போனீங்கன்னா 80 ரூபாவா 100 ரூபாவான்னு தெரில. அப்படியே போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக டெட் எண்டு போனீங்கன்னா சிமெண்ட் ரோடு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சிமெண்ட் ரோட்லேருந்து பீச் பக்கம் தான். இதில் வேணால் அப்படி வேணால் போய்க்கலாம். ஆனால் டெட் எண்டு வரைக்கும் போனீங்கன்னா க்ரௌடு செம்மையாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் மக்களே.